ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 7-8 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நான் நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. அரைக்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் நெல்லிக்காயை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் அந்த புளிப்பு சுவை தெரியாது. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா அதையும் கிளறிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், தாளிக்கிற ஐட்டம் முடிஞ்சுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேணாம், ஆனால் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சா போதும். நெல்லிக்காய் எவ்வளோ ஆரோக்கியமான பொருளாக இருந்தாலும், ஆனால் அந்த நெல்லிக்காயை ஒன்று சாப்பிட்றதுக்குள்ளேயே போதும் ஆகிடும். ஆனால் இப்படி சாப்பாடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட இது நெல்லிக்காய்னே தெரியாது. லெமன் சாதம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், போதுமானது. அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். நம்மளோட நெல்லிக்காயோட தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கிளறி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக கெட்டெல்லாம் போகாது. நல்லா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நான் சாப்பாடு போட்டு கிளறிட்டு காட்டுறேன். நெல்லிக்காய் பேஸ்ட்டு ஆறிடுச்சு. இதில் நான் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம சாப்பாடை போட்டு இனி கிளறிக்கலாம். சாப்பாடு சேர்த்தாச்சு. நல்லா கிளறிட்டு காட்டுறேன். சாப்பாடையும் கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்குவோம். எந்த கிளறின சாப்பாடு செஞ்சாலும் சாப்பாடை கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கிட்டா தான் கொல கொலன்னு வராது. நான் சாப்பாடை இப்போ நல்லா கிளறிட்டேன். நம்மளோட ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.